அனைத்து தமிழஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். இப்போ குமாரபாளையம் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ரு போடுறோம் புளிந்து பீம் மேலே. பீமுடைய ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பீம் காயின்ட்டு போடும்போது வீடியோ பண்ணியிருந்தோம். நல்லா சூப்பராக வந்திருக்கு. எங்கள் டச்சப்பும் பெருசாக கிடையாது. சின்ன சின்ன டச்சப்ஸ் இருந்தது வந்து பண்ணிட்டாங்க. ஏன்னா சின்ன சின்னதுன்னா இந்த ஷீட்டோடைய ஜாயிண்ட் வைக்கிற இடம், அது மாதிரி இந்த பாட்டத்தில் செங்கல் இணையிற இடம், அந்த மாதிரி சின்ன சின்னது வரும். ஹனிகோம் அப்படிங்கிறது வராது. ஹனிகோம்னா என்னென்னாக்கா பெருசாக ரொம்ப தேன்கூடு மாதிரி பார்க்குறதுக்கு ஜல்லியாவோ கம்பி தர்ற மாதிரியோ இருக்கிறத ஹனிகோம்னு சொல்லுவோம். சின்ன சின்ன டச்சப்ஸ் வந்து நார்மல் வரும். இன்கேஸ் உங்களுக்கு ஹனிகோம்பே வந்துனாலும் அதையும் நம்ம எடுத்துகிட்டு போகணும், சரி பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அதை விடக்கூடாது. எல்லாமே நல்லா சூப்பராக வந்திருக்கு நம்ம சைட்டில். மேஸ்திரி டீம் எல்லாருமே நல்லா இது பண்ணுறாங்க. லூயிஸ் இருக்கார், ரவி மேஸ்திரி இருக்காங்க, செங்கோட்டையன் இருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒரு மாசான ஒர்க்கு. பில்டிங்க்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் ஷார்ட்ரு இன்றைக்கி நாங்கள் போட்டோம். அதை எப்படி போட்டோம், என்னென்ன விஷயம் கவனிக்கணும், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இது பண்ண போகிறோம். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு அடியில் பிடிச்சிருக்கீங்களா? ஆமாங்க. இல்லை சார், அது சங்கிலியில் பிடிச்சிருக்கேன் சார். சங்கிலில் தான் பிடிச்சிருக்கேன். ஆமாம், 8 அடி முட்டி இருக்குது இல்லையா? கட்டுங்க. அந்த மார்க்கு தான் ஃபஸ்ட்டு பண்ண இடம் இல்லையா? ஆமாங்க. அது வந்து 8 அடி. ஆமாங்க. இங்கே செவுத்தில் மறுக்கு இருக்குது, அந்த மறுக்காக வந்துருங்க. 8 ஓகே. எப்போவுமே நம்ம ஒரு வேலை செய்ய போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம ஷார்ட்ரு போட போகிறோம் அப்படிங்கிறப்ப வந்து கிரிட் அளவு செக் பண்ணணும். எங்கேருந்து நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்க்கணும். இந்த பக்கத்துலேருந்து நம்ம 8 அடி வச்சோம் ஃபஸ்ட்டு. அந்த 8 அடியை ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லைனை செக் பண்ணி மூலமட்டத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மற்றதை பார்க்கணும். இப்போ மூலமட்டம் பார்க்க போகிறோம். இங்கே வந்து இந்த பாயிண்டில் வந்து ஆணியில் கட்டியிருக்கு. அதனால இந்த பாயிண்ட்லேருந்து எங்கே போகிறீங்க சார்? மூலமட்டம் வாங்கண்ணே. ஏன் மூலமட்டம் பார்க்க வேணாமா? இல்லை சார், மூலமட்டம் பாருங்கள் ஃபஸ்ட்டு மூலமட்டம். இது 8 அடி பார்த்துட்டோம். அடுத்து மூலமட்டம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மூலமட்டம் நூல் ஓகேனா தானே நீங்கள் 65 போகணும். மூலமட்டம் ஒரு வேளை போயிருந்ததுன்னா எங்கே இப்படி போகிறீங்க? 30-40 காட்டுங்க. ஃபஸ்ட்டு 30-40 கட்டிட்டு அப்புறம் 50 கட்டிட்டு அதுக்கப்புறம் அளவு கட்டுங்க. எங்கேருந்து வரீங்க? அங்கே போங்க. அந்த நூல் தான் அளவு. இந்த கம்பியா மூலமட்டம் எங்கே திருப்பி இருக்கீங்க? பிடிப்பா, ஒரு ஆள் பிடிப்பா, ஒரு ஆள் பிடிப்பா. என்ன எல்லாம் புதுசு புதுசாக இருக்கீங்க? வந்துடும் வெயிலுக்கு எதுவும் ஆயிடுச்சோ? ஈரோடு தான் நம்பர் 3ங்கிறதால. ஆமாம் சார், வெயிலுங்கிறது செப வெயில். 31 ஓகே. 31 வாங்கண்ணே. இங்கே வாப்பா. அது போ, நீங்கள் நான் போய்க்கிறேன். 41. இங்கே வாங்க, கிராஸில் போங்க. நீ வாங்கண்ணே. வா, பிடிச்சிங்களா? ஒரு அடியா? 51. ஓகே. இப்போ வந்து நம்ம அந்த லைன் வந்து 8 அடி வச்சு பட்டுனிக்குள்ளே இருந்து இந்த லைனுக்கு பார்த்தாச்சு. 90 டிகிரி கரெக்டாக இருக்குது. இப்போ இது வந்து அந்த அவுட்ரு கிரிட் வந்து 64 அடி இருக்கணும். ஒரு அடி பிடிச்சி 65 இருக்கணும். கரெக்டாக அப்படிங்க? கரெக்டாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 65 ஓகே. அப்படியே இந்த வாரம் அந்த 65 கட்டுருங்க. இப்படி வாங்க, வந்து பாருங்க. கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்குங்க சார். 65. இப்போ வந்து இந்த நூல் நல்லா மேலே தூக்கி இருக்கிறதால இதுக்காக தூக்குன்னு விட்டு செங்கல் ஒன்று வைக்க சொல்லுங்க. அந்த செங்கலுக்காக நம்ம நூல் கட்டணும் அதுக்காக. ஓகே. அந்த பக்கம் வைங்க. அது மாதிரி இந்த பக்கங்களா? இல்லை, அங்கே வச்சுட்டேன் சார். வச்சுட்டு வந்துட்டீங்களா? ஓகே. இதுக்காக நூலை இழுத்துக்கிட்டுங்க. இந்த நூலை அப்படியே மடைக்கலாம். ஓ, இது சார், ஓகே, இழுத்துக்கலாம். அப்படியே மடிக்கலாம் சார். மடைக்குங்க, அப்படியே மடைக்குங்க. இதான் மூலமட்டம் பார்த்துக்கோங்க. கட்டுக்கம்பிட்டு சொன்னா இப்போ அது மாதிரி தெக்கால லைனுக்கும் அது மாதிரி வச்சுட்டு அதில் வந்து இந்த அளவு, இதில் வந்து இந்த அளவு இருந்தது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இது இப்போ கீழே இருக்குது, இது மேலே இருக்குல்ல, கீழே இறக்கிறதுக்கு தான் இந்த தூக்கு போகணும். புரியுதா? வாங்க மேஸ்திரி. இந்த செங்கலுக்காக இந்த நூலை இறக்கி இந்த கம்பியில் கட்டியாச்சு. அதுமாதிரி அந்த கையும் தூக்கு விட்டதுக்காக அந்த செங்கலுக்கு அந்த கையை இறக்கிட்டோம்னா இந்த மட்டத்தில் ஒரே மட்டத்தில் இந்த அளவுகளை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இந்த பக்கமும் இந்த கல்லுக்காக இறக்கியாச்சு. இந்த இதுக்கு தூக்கணும் விட்டு இதை மாற்றுங்க. ஏன் இந்த நூலை இப்படி ஆடுறீங்க? சரி சரி தூண்டு விடுங்க. அதுக்காக ஒரு பண்ணி கல்லை நூற்றுங்கள்ல. இப்போ நம்ம அந்த நூல் மூலம் மட்டும் பார்த்தோம். அங்கேருந்து 65 வச்சுட்டோம். இது புரியுதா? ஒரு அடி பிடிச்சி. ஓகே. அப்போ இது வந்து கரெக்டாக இருக்குது. இதுக்காக தூக்கண்டு விட்டுட்டு இதை கீழே இறக்கி கேட்டுட்டோம்னா இதுலேருந்து நம்ம எல்லாத்தையுமே செட் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் தூக்கிடாமல் கட்டுறீங்களா சார்? அந்த பக்கம் கீழே தான் இருக்குது. அந்த பக்கம் அதுக்கு மட்டும் தான். சரி சரி நல்லா டைட் பண்ணுங்க சரி. டைட்டாக இல்லை இப்போ டைட் இருக்குங்க சார். போதுமா? சரி ஓகே. அளவு பத்தலாமா இங்கேருந்து? இப்போ இந்த நூலில் வந்து பிடிச்ச இந்த அளவு இந்த அளவு அந்த அளவு உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்தே கொடுங்க. உள்ளே வந்துருப்பா. உள்ளே வந்துருப்பா. பிடிப்பா கரெக்டாக அப்படி ஒரு எல்லாம் அப்படி கரெக்டாக பிடிச்சிக்கா. 18 இல்லைன்னா மாற்றிக்கிங்க. அதை சுற்றி எடுத்தா கரெக்டாக பிடிச்சிக்கங்க. பிடிச்சிக்கா. சரி 18 ஓகே. அங்கேயே பிடிச்சிக்கப்பா. 33 35 5 பிடிச்சிக்கண்ணே. கரெக்டாக பிடிப்பா. சரி பண்ணி சார். ஓகே 35 42 9 ஓகே 42 9 ஓகே. அப்படியே அங்கே வாங்க. இந்த பக்கம் அளவு கட்டுங்க. 18 முக்கால் இருக்குங்க. இல்லை சார் ஒரு நூல் வரணும். பிடிச்சிக்கண்ணே. ஓகே சார். ஓகே அடுத்தது கட்டுங்க. 35 முக்கால் பிடிச்சிக்கண்ணே. ஓகே சார். அடுத்தது கட்டுங்க. 42 முக்கால் மிஸ்திரி. கரெக்டாக பிடிப்பா. பிடிங்க வேணா நூற்றிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை சார் பாயிண்ட் இருக்குது. கரெக்டாக இருக்குது. ஓகே ஓகேங்க. பிடிங்கண்ணே. பிடிங்க. 15 தாங்க. 15 சரியா போச்சுண்ணா. நாங்கள் போடுற கணக்கு கரெக்ட்ண்ணா. 15 தான் கரெக்டு. 15 கூட. அதுலேயும் பார்த்துருங்க. 15 சின்ன பிடி தானே. பிடிச்சிக்கண்ணா. கண்ணு பிடிச்சிக்கா. ஒரு எல்லாம் பிடிச்சி 16 ஓகே. முடிஞ்சு. அப்படியே நீங்கள் அங்கேயே இந்த வாரமாக வந்துருங்க. இது வாரமா 24 பிடிச்சிக்கண்ணே. ஓகே. எதுக்காக அளவு வந்து திரும்ப திரும்ப இத்தனை தடவை பார்க்குறோன்னா ஒவ்வொரு தடவையுமே அளவு முக்கியம். ஒரு தடவை அளவில் மிஸ்டேக் பண்ணாலும் அதுலேருந்து அது மாறி போகும். அதனால் வந்து இதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கணும். அதனால தான் இதை நம்ம வீடியோவும் திரும்ப திரும்ப அளவுகளை செக் பண்ணிட்டு இருக்கோம் சார். 57 ஓகே. அவுட்ரு ஒரு தடவை பார்த்துங்க. 65 முன்னே பார்த்தோம். திரும்ப ஒரு தடவை பார்த்துங்க. பிடிச்சிக்காங்க. ஓகே. இப்போ இங்கே ஒரு பிட்டு வந்து குறுக்க இதோட முடியுது. இந்த அளவு பார்த்துருவோம். 17 நூலை பிடி. நூலை ஆடாமல் பிடியா? ஓகே சார். நூல் ஆட்டாதீங்க. ஒரு நூல் அந்த கையை குத்துறது. ஓகே 17 ஓகே. ஆமாங்க ஆமாங்க சார். 2 கூட தான் சார் அடிக்கணும். பிடிப்பா. ஒரு நூல் தள்ள கொஞ்சம் இங்கே தள்ளுங்க சரி. சுற்றில் வச்சுங்க. கீழே ஈஸியாக இருக்கும். 11 ஓகே. இந்த அளவு 2 பக்கத்தையும் கட்டிடுங்க சார். இந்த நூலை இது பிட்டு நூலை இதையும் கட்டிடுங்க. இதை பார்த்துலாங்க. 8 இன்ச்சு வரும். பிடிச்சிக்கோ. 8 ஒரு பாயிண்ட் தரலாம். 33 8 இருக்கு. ஓகே இந்த 33 8 இந்த பக்கத்தையும் கட்டிடுங்க. பெயிண்டர் அப்படியே ஒரு நாள் பெயிண்டர் 8 சார். இது 8 ஓகே. அப்படியே வந்துரு. ஆ 45 ஓகே. 57
57 2 ஓகே. அந்த அவுட்ரு பார்த்துருங்க ஒரு தடவை. ஸ்டார்டரில் கிராஸ் இருக்குது சார். ஒன்றும் பண்ணாது, அவ்வளோதான் போதும். டைட் பண்ணுங்கள் அதையும் டைட் பண்ணுங்கள். அதனால தான் மூவ் மட்டும் இல்லை. டைட் பண்ணுங்கள். லைட்டாக டைட் பண்ணால் தான் மூவ் மட்டும். போதும் நான் பிடிச்சி அதையும் பண்ணுப்பா. அதை பண்ணு. இதை பண்ணியாச்சா? இல்லைன்னா மூவ் பண்ணிட்டு இருக்கு. கை டைட்லி விட்டீங்க நடக்கு. எடுப்பா, இனிமேல் எடுப்பா. என் பக்கத்தில் டைட் வைக்க சொல்லலாம், வர சொல்லலாம். இதை பிடிச்சிட்டு சாவியம் இருக்குப்பா. இது கப்பு மாதிரி ஓகே, போய் நீங்க வேடிக்கை பார்க்குறீங்க, ஆடுதா அந்த பக்கம் மாற்றி போடு. வச்சு டைட் வை. போதும். போதும். ஒரு பக்கம் தான் போட முடியும், ரெண்டு பக்கம் போட முடியாது. டைட் ஒரு பக்கம் இல்லை, இதில் ஃபேனாக இருக்கு. ஓகே, அப்படியே வச்சுக்கலாம். பாருங்க சார், சென்டராக வச்சுருக்கேன் சார். பாருங்க சார். ஓகே சார், நீங்கள் ஓகே. நான் பாட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிராஸ் ஆகிடுச்சிங்க. அதான் கிராஸ் ஆகிடுச்சு. ஒரு நவுத்துனார் அப்போயே. இங்கே ஓகே. இந்த பக்கம் இப்போ இந்த பக்கம் இங்கே வந்திருக்கோம். பாருங்க. இன்னும் ஒரு நூல் தள்ளுங்க மிஸ். ஓகே, நீ இதை போட்டு வா. தண்ணி வேண்டாப்பா, பால் ஊற்றிக்க. தண்ணி வேண்டாம், பால். இது ஓகே. சென்டர்லங்க, அவுட்ருங்க. பாருங்க எப்படி இருக்கு, சென்டராக தெரியுது. சென்டருங்க, சென்டரு அது இந்த சென்டரு. இந்த சென்டரு கிராஸாக இருக்கிறதால சென்டர் பாயிண்டை வச்சு கணக்கு வச்சுருக்கேன். ரெண்டு பக்கமும் இதாக இருக்கிற மாதிரி. இதுவும் அப்படி தான் வச்சுருக்கு சட்ரு. ஆமாம் சார், இது எல் டைப் தான் சார். இது எல் டைப் தான், அதே மாதிரி தான் இருக்குது. இதை டைட் பண்ண சொல்லுங்கள். பேனல் போடுங்க. அது பேனல் கொடுங்க. தள்ளுங்க மிஸ்டர். இல்லை, அந்த கை லேசாக உள்ள ஒரு நூல். ஓகே. ஒரு பாயிண்ட் வெளியே வரும். இது பார்த்துக்கலாம். வரணும், வெளில வரணும். ஒரு பாயிண்ட் வரணும். இந்த கை நூல் ஆட்டக்கூடாது. ரொம்ப வந்துச்சுட்டுங்க. ஆமாம், அந்த கையை நேர் பண்ணுங்க. அப்படியே அந்த நூலையும் பாருங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன். சரியா இருக்கு. அந்த கை தள்ளலாம். சரியா இருக்கு. இதுவும் ஓகே. சரியா இருக்கா? ஓகே, இது போடலாம். அடுத்து எடுத்து போடுங்க. அடுத்து மாட்டுங்க. இந்த கை லேசாக வெளில வரணும். அந்த கையும் லேசாக தட்டுங்க. சாவி இருக்குல்ல, சாவியால் தட்டுனா போய்டும், நூல் கணக்கலாம். ஓகே சார், இந்த லைன் ஓகே. அந்த லைன் பாருங்க. சரியா இருக்கு சார். சரியா ஓகே, போடுங்க. மூணு ரெடி. பார்த்துலாங்க. ஸ்டார்டர் மாடல் கூட பார்த்துலாம். ரெண்டு போட்டுலாம். லைனை பார்த்து கொடுத்துறேன் கம்ப்ளீட்டாக. வெளியில் ரொம்ப ஒரு பாயிண்ட் தள்ளுவோம்ல, அந்த கை போயிடுச்சு. இப்போ இந்த கை வெளில வரணும். இந்த கை லைட்டாக. இந்த கை லேசாக வரணும் பாருங்க. இப்போ பாருங்க, அந்த பக்கம் பாருங்க. அந்த கை வெளியே வரணும் லைட்டாக. மொத்தமாவா? அந்த கை கை மட்டும்தான் வராது. கை மட்டும் வராது. கிராஸ் லைட்டாக வரணும். ஒரு பாயிண்ட் சென்டராக தட்டுங்க. சென்டர் தட்டி. ஓகே சார். இல்லை ஓகே தான், லேசாக கிராஸ் இருக்கு. ஆமாம், ஓகே தான்.
சரியா இருக்கு. அப்படியே கொஞ்சம் உள்ள வரணும் சரி மொத்தமாக சென்டராக தட்டுங்க. வரணும்ல. ஆ இந்த லேசாக இங்கே தட்டுங்க. போதும். சரியா இருக்கு. ஓகே. போட்டு ஜல்லி ஒரு செடி எடுத்து கொடுங்க. ஜல்லி எப்போ முடிச்சிட்டியா? சொல்லுங்க. கொஞ்சம் இரு, ஒரு நிமிஷம் இரு. டைட் பண்ணுங்க முதல்ல. சாவி ஏன் வச்சிருக்கீங்க கையில்? இதுக்கே செட் ஆகாது தட்டுக்கு இந்த சாவி. உங்கள் பாருங்க கிராஸாக இருக்கு. அந்த இதை முதல்ல சரி பண்ணுங்க. ஷார்ட்ரை மேஸ்திரி அது ஷார்ட்ரை கொஞ்சம் நிமித்திட்டு ஸ்ட்ரைட் பண்ணுங்க. அப்படி அதை லூஸ் பண்ணுங்க முதல்ல. டைட் ஆகிடுச்சு. நீங்கள் டைட் பண்ணலாம். ஒரு படம் லேசாக லூஸ் பண்ணி முதல்ல அதை சரி பண்ணுங்க. படுத்துட்டு இருக்கு தெரியல. இப்போ எப்படி இருக்கு? இப்போ டைட் வைங்க. அது லைட்டாக வேணும். ஓகே. இப்போ நான் தள்ளுங்க. அதான் எனக்காக தள்ளுங்க. எனக்காக தள்ளுங்க. வடக்க தள்ளுங்க. நல்லா தள்ளுங்க. இந்த கை இன்னும் வரணும் இல்லை. அந்த கை உள்ள தள்ளுங்க. அந்த கை உள்ள தள்ளுங்க. பில்டிங் பக்கம் தள்ளுங்க. இன்னும் அப்படி விடுங்க. கொஞ்சம் லேசாக வரணும் இல்லை. இந்த கை வரணும் இல்லை. இங்கே மொத்தமாக வரணுமாங்க. கல்லடிக்கு சப்போர்ட் வைங்க. சப்போர்ட் வைங்க. கார்னரில் அந்த கல்லடிக்கு சப்போர்ட் வைங்க. அதை எடுத்துங்க. இந்த கல்லை இதை எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கலாம். அந்த கலை வைக்கலாம். அது கொஞ்சம் கீழே இருக்குங்க. சொல்லுங்க சார். சொல்லுங்க அண்ணா. நீங்கள் வேலை கட்டுறீங்க. சொல்லுங்க. சரிங்க. அந்த கை ஒரு மணி நேரம் கழிச்சு கூப்பிடுங்க. நான் கொஞ்சம் ஒரு ஷார்ட்டர் வேலையாக இருக்கிறேன். பாருங்க. இந்த பக்கம் ஓகே சார். ஒரு நூல் வர மாட்டேங்குது. இந்த கை போனால் அங்கே போகுதுண்ணா. கிராஸ் இருக்கு. ஓகே தான். சரி விடுங்க. ஓகே தான். இப்போ இந்த லைன் ஃபுல்லாக ஓகே. அந்த மூலையை முடிச்சிடலாம் சார். அந்த மூளைக்கு போயிருமா? அந்த மூலை அது எல்லாமே ஸ்டார்டர் எப்போவுமே ஸ்பேனர் போட்டுருணும் மிஸ்ரி. ஸ்பேனர் போட்டால் தான் மூலமட்டம் கரெக்டாக வரும். ஏற்கனவே மூலமட்டம் லைட்டாக வச்சா போதும். ஆமாம். மூலமட்டம் ஏற்கனவே சாட்டு ரோல்லாம் ஒரு நூல் இதுவாக இருக்கு. திரும்புது. இந்த இது இப்படி திரும்பிச்சு முன்ன மாதிரி லூஸ் பண்ணி இப்படி அமுத்துங்க. இந்த இது இப்போ கரெக்டாக இருக்குது. அளவு மட்டும் அந்த கீழே லேசாக இந்த பக்கம் வரணும். தள்ளுங்க இன்னும் தள்ளுங்க. இன்னும் வரணும். தள்ளுங்க. மொத்தமாக தள்ளுங்க. இன்னும் தள்ளுங்க. அதான் அப்படியே இருக்கட்டும். இந்த கை மட்டும் லேசாக உள்ள தள்ளுங்க. இந்த கைங்களா சார்? பீமில் உட்காந்துச்சு. சரி சார். ஓகே. இந்த கை ஓகே சார். இதை அப்படியே செக் பண்ணிடுங்க.
இது ஓகே. அந்த மூலைக்கு போய்ட்டோமா? அப்படியே மொத்தமாக சாட்டரே என்ன வரணும் கணம், அந்த ஆங்கிள் கணம் வரணும். ஆமாங்க, இந்த பக்கம். ஆமாம், மொத்தமாக ஊற்றுங்க பொறுமையாக. இருங்க சார், ஒரு தள்ளி ஒன்று இருக்குது. சுற்றி எடுத்தா சுற்றி அந்த அப்படிங்க ஓகே. இன்னும் வரணும் அந்த கை. இந்த கை ஓகே, அந்த கை மட்டும் கொஞ்சம் உள்ள லேசாக கம்மி. போதும். இந்த கை ஒன்று மிஸ்திரி, இந்த கை தட்டுங்க சார். இந்த கை ஓகே. இந்த கை ஃபைன். ஓகே சார். எனக்கு ஓகே சார். மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா தெரியும். ஓகே சார். ஓகே எடுத்து சாட்ரு நவரக்கூடாது. கைண்டு போடும்போதே ப்ளீஸ் சாட்ரு நவரக்கூடாது. செட் பண்ண இடத்துல தான் இருக்கணும். நவுந்த மாதிரி தான் எங்களை கூப்பிடுங்க. சாட்ரு கைப்பட்டு நவுந்துட்டா கூப்பிடுங்க. டைட் வச்சுங்க மிஸ்ரி. சாவி போடுங்க மிஸ்ரி. மண்ணு இருக்குங்க. இங்கெல்லாம் ஊற்றக்கூடாது, உள்ளதான் ஊற்றணும். அந்த பண்ண தெரியும். அதுக்காக தான் காங்கிட்டு போகிற அன்றைக்கி சுத்தமாக இருக்கணும்னு சொல்கிறேன். புரியுதா? அந்த கை மட்டும் உள்ள வரணும். செட்டு போகணும். வெளியே வரணும். இந்த கை தவிர அடிக்கா நான் விட்டுனா அது விட்டுனா இந்த கை, அந்த கை மட்டும் வரணும். இந்த கை இறங்கி சிக்கல. அது ஓகே. அந்த கை மட்டும் ஒரு நூல் வரணும். வரணுங்க. அந்த கை அப்படியே லேசாக அந்த கை மட்டும் இங்கே அங்கே இருக்கலாம், வேறு அதிகம் வந்துடும் உள்ள. அதான் சரிங்களா? இங்கே வரணும். இந்த பக்கம் லேசாக இருங்க. அதான் 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 காங்கிட்டு இறங்குங்க. அதான் அதான் சரிங்களா? ஓகே. ஓகே தான். ஓகே சார். இந்த கையும் ஓகே. ஓகே. எல்லாம் சாப்பிட்டு நவரக்கூடாது. காயின் போடும்போது பார்த்தீங்களா? பார்த்துலாம். இன்னும் பிடிக்காது. கல் வச்சுக்கலாங்களா? கல் வச்சுட்டு ஆடாங்க. நான் கல் வச்சுட்டு டேப் எடுத்துக்கிட்டீங்களா? டேப் எடுங்க. அந்த வித்தியாசம் ஆரஞ்சு டேப் பார்த்துக்கலாங்க. டேப் கொடுங்க சார். அது மார்க் பண்ணுங்க ஆரஞ்சில். இன்னும் சொல்லுங்க. ஒளிஞ்சு எடுக்கணும். அங்கே ஆரஞ்சில் மார்க் பண்ணிட்டா நூல் அதுக்காக செட் பண்ணிட்டு போகலாம். நூலில் சொல்லுங்க. சரியா இருக்கா? இந்த பக்கம் சரி. இது ஓகே. எல்லாம் என்ன சரி பண்ணுங்க. இந்த லைன் சரி பண்ணு. அந்த கை வெளியே வரணும். இந்த கை லேசாக வரணும். இல்லை இந்த கை உள்ள தள்ளிட்டுங்களா? இந்த கை வெளில வெளியே லேசாக அப்படின்னா அந்த சாவி எடுத்து தட்டினா வந்துடும். போதும். கொஞ்சம் போகணும். சாவி எடுங்க கையில். நூலை தூக்கி விடுங்க. அந்த நூல் மடங்குது பாருங்க. அப்புறம் மடங்கிட்டு விடுங்க. எங்கே போகணும் பாருங்க. அப்படியே அப்படியே இன்னொரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் இன்னும் போகணும். இன்னொரு பாயிண்ட். சரி இருக்கு. இந்த பக்கம் 9 சரி இருக்கு. அதே இது கண்டு சரியா? சரியா இருக்கு. சரியா இருக்கா? இந்த லைன் மட்டும் பார்த்துக்கிட்டோம். வராதுங்க வராதுங்க.
அப்படியே மொத்தமாக வரணும். ரெண்டு நூறு சாவியால் தட்டுங்க. போதும் போதும் போதும். அந்த கை போதும். அந்த கை போதும் 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 போதும். கேடுங்க. அந்த கையில் லேசாக உள்ள தட்டுங்க. சாவியால் தட்டுங்க. போதும். வருது. ஓகேவா? தண்ணி இருக்குதுப்பா. ஓகே. 11 ஷார்ட்டர் லைன் பார்த்து கொடுத்தாச்சா? இப்போ ஷார்ட்டர் லைன் பார்த்து கொடுத்துறோம். ஒரு பக்கம் வந்து காங்கிட்ட போட்டுருக்குறாங்க. மொத்தம் 11 ஷார்ட்டர் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். 11 ஷார்ட்டர் தான் கிடச்சிது. 11 அப்படி கழட்டி இன்னொரு 11 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பில்டிங்கில் ஒரு 2 மீதி இருக்கும். அதுக்கப்புறம் காம்பவுண்ட் வாலுக்கு ஷார்ட்டர். இன்றைக்கி வந்து பில்டிங்க்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் மொத்தமாக ஷார்ட்டர் போடுறோம். காயின்ட்டு போட்டு இந்த மாதிரி சேர்க்கைக்கு வந்து ஜல்லி குத்தி வைக்கணும். நாளைக்கு காலம் போடும்போது காலமோட இணையறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சிவன் பால் ஊற்றிட்டு அப்புறம் வந்து காயின்ட்டு போடணும். காயின்ட்டு கலவையால் எல்லாம் ஜல்லியாக இருக்கா? இங்கே கலவையாக தெரிஞ்சு பார்த்தா போடுங்க போடுங்க. காங்கிரீட்டு கொஞ்சம் ஜல்லி இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஜல்லி இருக்கணும் காங்கிரீட்டில். வெறும் கலவையாக இருந்தால் காங்கிரீட்டு கிடையாது. பாயிண்ட் பார்த்ததுக்கப்புறம் ஷார்ட்டர் காரணம் வந்து நவரக்கூடாது. நவந்துன்னா இன்டிமேட் பண்ணணும். நம்மளும் ஒரு தடவை காயின்ட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த நூல் அப்படியே தான் இருக்கும். இந்த நூலுக்காக தான் ஷார்ட்டர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு தடவை திருப்பி ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கணும். உள்ளே குத்தினா போதுங்க. தேவையில்லை. எல்லாருமே வச்சுக்கிறேன். நீ மறுபடியும் லாரி வச்சு பார்த்தா அதான் அங்கே போட்டு போட்டு ஒரே எடுத்து அப்படிங்க. கேட்ட அப்படிங்க. 62. என்ன 5ல் வைக்கிறீங்க? 6ல் வைக்கணும். ஆறுங்களா? மேலே தூக்குங்க. 5ல் தானே வருது. இப்போ 6 வச்சுக்கிறேன். இல்லை இருங்க. இப்போ பிடிச்சது லைட்டாக பண்ணிக்கலாங்க. சாரி மிஸ். கால நூல் மாட்டிருக்கா எங்கேயாவது பாருங்க. அண்ணா நீ பிடிச்சிக்கா. ஓகே சார். 62 ஓகே. இப்போ தான் பீமுக்கும் சரியாக இருக்கு அளவு. அந்த பக்கம் போங்க. அங்கே வந்துருங்க. இப்போ வந்து அந்த காம்பவுண்டல் ஓரம் ஷட்டர் போட்டாச்சு. இந்த லைனும் ஷட்டர் போட்டாச்சு. இப்போ வந்து இந்த லைனு இந்த ஈஸ்ட் சைடு இருக்கிற ரோடு சைடு அளவுக்கு இந்த பக்கம் வந்து 62 அந்த பக்கம் வந்து 80 அடி 9 அங்குலம் வைக்கணும். அந்த லைனை பார்த்துட்டோம்னா இதையும் நம்ம ஷட்டர் போட்டுடலாம். ஓகே. சரி வாங்க. அடுத்து மாட்டு இது ரெண்டும் ஓகே. அந்த ஷாட்ரு
அந்த ஷாட்டர் வெளில தள்ளுங்க. சார் பாருங்க சார். இன்னும் வரணும். அந்த கை உள்ள, இந்த கை உள்ள, அதான். ஓகேங்களா? ஆம். நீ 10 ரூபாய் படம் போடுங்க. நூல் ஆட்டாதீங்கப்பா. இந்த லாஸ்ட் பண்ணலாம் இங்க வந்தோம்ல. வரலாம்பா. ஏப்பா என்னையா தாடிக்கிற உனக்கு முடி எத்தனை சொல்ல ஏற மணி கருமா? இக்கட வச்சு ஊத்துற நீ உனக்கு எதை பண்ணாலும் மேஸ்திரி அந்த கை இந்த பக்கம் திருப்புங்க. இன்னும் ஒரு நூல் போதும். ஓகேங்க சார். கரெக்டாக தான் இருக்குது. திருகெல்லாம் கிடக்கு. கொஞ்சம் லைட்டாக திருவிட்டு இருக்குங்க. அது ஒரு கல்லை வைங்க மிஸ்ரிங்க. வாங்க ஒரு கல் எடுத்து வைங்க. இங்கீங்களா? அதில் வைங்க. கீழே அமுத்துங்க அப்படியே. அப்படியே. ஆமா அதுக்கு ஒரு பீஸ் கொடுத்துடலாம். அப்படியே வைங்க. ஓகே. இப்போ பார்ப்போம். இப்போ வந்து அந்த கை லேசாக வெளில வரணும். இந்த கை உள்ளே போகணும். சொல்லுங்க. ஓகே கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் வெளில வரணும். ஆடுது ஆடு பாருங்கள. ஓகே. தள்ளணும் வெளில தள்ளுங்க. சொல்லுங்க. அதே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கல் வைங்க அந்த பக்கமாக. அப்படி தூக்கி கல் வைங்க. தூக்குங்க. இன்னும் தூக்குங்க. அதான் அளவு. வெளில தள்ளுங்க. இன்னும் கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும். இந்த கையில் லேசாக வரணும். ஆட்டாதப்பா. ஏய் பெருசுக்கா. ஓகே. மொத்தத்தில் 50 ஷாட்ரு இன்றைக்கி போட்டிருக்கோம். 24 ஷாட்ரு இன்றைக்கி ஊற்றாங்கண்ணா. இப்போ வந்து காலம் ஷாட்ரு காம்பவுண்டு வழக்கம் பில்டிங்க்கும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். பில்டிங்கில் ஒரு 24, காம்பவுண்டில் வந்து ஒரு 26 மட்டும் இப்போதைக்கு பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குது. இன்றைய வேலை வந்து காலிலேருந்து கரெக்டாக இருந்தது. எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்து பில்டிங்கை பொறுத்தவரைக்கும் ரைட் ஆங்கிள் கரெக்டாக போட்டு அளவுக்காக எடுத்து ஷார்ட்டை க்ளீனாக போட்டோம். காம்பவுண்டில் பொறுத்த வரைக்கும் பவுண்ட்ரிக்காக போட்டு அந்த இது வந்து போட்டோம். முடிஞ்சிச்சு. இப்போ வந்து காலம் பாக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பில்டிங்கான பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. காம்பவுண்ட் பாக்ஸு காலைல எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. முட்டு மரம் சப்போர்ட்டுக்கு வைப்ரேட்டர் 2 வைப்ரேட்டரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான ஜாமான் எல்லாமே சிமெண்ட்லாம் இருக்குது. மணல் ஜல்லி எல்லா பொருளுமே இருக்குது. நாளைக்கு காலைல மாட்டினோம்னா மிக்சர் மிஷின் வருது. ஆட்களும் அதுக்கேற்ற மாதிரி ஆட்கள் அதிகமாகவே கொண்டு வர சொல்லியிருக்கேன். நாளைக்கு ஒரே நாள் 50 பெட்டியுமே காயின்ட்டு போட போகிறோம். 2 செட்டாக பிரித்து விட்டு 2 வைப்ரேட்டர் போட்டு போட போகிறோம். இதுதான் இன்றைக்கி நடந்த வேலை. காலம் ஷாட்ரு எதனால் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலம் ஷாட்ரு போட்டால் தான் அந்த காலத்துடைய பொசிஷனை கண்டுபிடிக்க முடியும். இது நம்ம எல்லா இதுலேயும் சொல்கிறது தான். காலம் ஷாட்ரு போட்டால் தான் நம்ம காலத்துடைய கரெக்டான பொசிஷனை கண்டுபிடிக்க முடியும். அந்த பொசிஷனுக்காக காலம் மாட்ட முடியும். காலம் ஷாட்ரு மாட்டி அதுக்கப்புறம் வந்து காலம் போட்டு அதுக்கப்புறம் செவுரு கட்டும்போது நல்லா ஒரு பக்காவான வேலையாக அது அமையும். பேஸ்மெண்ட்டு கட்டு வேலை போடும்போதும் அளவு மார்க் பண்ண அனைத்துக்கும் நல்லாயிருக்கும். செவுரு வந்து தூக்கு எல்லாத்துக்குமே நீட்டாக இருக்கும். பெட்டி தூக்கு பார்க்குறோம். இன்கேஸ் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் செவுரு கட்டும்போது தூக்கு பார்த்து தான் கட்டணும். அது ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த பில்டிங் பொறுத்த வரைக்கும் இந்த பீமுக்கு மேலே வந்து மொத்தத்தில் பேஸ்மெண்ட் வந்து பீமுக்கு மேலே 5.5 அடி பேஸ்மெண்ட்டு. அது வந்து காம்பவுண்டில் வந்து ஒரு 1 அடி இறக்கி வரும். 4 அடி பேஸ்மெண்ட்டு. அப்போ வந்து பெல்ட்டை கழிச்சு நாங்கள் காயின்ட்டு போட போகிறோம். நாளைக்கு அந்த அளவுகளை பற்றிலாம் நாளைக்கு வீடியோ பண்ணும்போது இது பண்ணுவோம். இன்றைக்கி வேலை ரொம்ப அருமையாக முடிஞ்சுது. சூப்பராக இருக்குது. நாளைக்கு காலைல 6 மணிக்கு வேலையை ஆரம்பிச்சு நாளைக்கு பொழுதுக்கு இந்த வேலையை முடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து நல்ல ஒரு வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையான வேலை. 50 ஷாட்ரு இன்றைக்கி போட்டிருக்கோம். நாளைக்கு வந்து
50 பெட்டியுமே மாட்டி காங்கிட்டு போட போகிறோம். மிக்சர் மிஷின் வச்சு M20 கிரேடு காங்கிட்டு போட போகிறோம். நம்ம வீடியோவில் வந்து தொடர்ந்து நம்ம ஆன் சைட்லேருந்தே என்ன ப்ராக்டிக்கலாக பண்ணுறோமோ அதை அப்படியே நம்ம வீடியோ எடுத்து பண்ணுறோம் உங்களுக்கு. அதன் மூலயமா என்னென்னா நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். வீட்டுக்காரங்களும் தெரிஞ்சுக்கலாம். லூயிஸ் மாதிரி வந்து இளந்தலைமுறை இன்ஜினியர்ஸும் தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் ஆர்வமாக இருக்கீங்க. நிறைய பேர் இதை கற்றுக்கணும், நம்ம நல்லா வேலையை எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தை இங்கேருந்து நம்ம பண்ணும்போதே நம்ம ஒரு விஷயம் இப்படி கேள்விப்பட்டிருப்போம், அதை லைவாக பார்த்தா நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம வீடியோஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஒரு ஃபண்டமெண்டலாக வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட சைட்டில் அதை ஃபாலோ பண்ணும்போது நிறைய டவுட்ஸ் வரும். திரும்ப திரும்ப இதை சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பார்க்கும்போது அந்த டவுட்ஸ் கொஞ்சம் கிளியராகும். அதுலேருந்து நம்ம இந்த கட்டுமானத்தை தரமாகவும் நுணுக்கமாகவும் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டாகவும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நம்ம நிறைய வீடியோஸை ஆன் சைட்லேருந்தே எவ்வளோ வேலை இருந்தாலும் வீடியோவும் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்மளுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுறீங்க, ஊக்கத்தையும் கொடுக்குறீங்க. அடுத்து நல்ல ஒரு வீடியோவோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.